அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பெங்களூர்லேருந்து வரேன். முதலாவதாக ஃபஸ்ட்டு இன்றைக்கி தைப்பூசம் சாமி. இன்றைக்கி தைப்பூசம் ரொம்ப விசேஷம். ஸ்பெஷலாக முருகன் கோயிலில் முருகனுக்கு ஞான கடவுளுக்கு எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடு எல்லாம் பண்ணுறாங்க. எல்லா ஆலயங்களிலும் எல்லா சாமிக்குமே. ஆனால் முருகனுக்கு மாத்திரம் இந்த மாதிரி சிறப்பு வழிபாடு காரணம் என்ன? நம்ம கோயிலில், நம்ம சண்முகநாதர் கோயிலில் சிறப்பு வழிபாடு உண்டா என்று. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பிறக்கிறோம். அந்த பிறக்கிறனால தான் பிறந்த நாள்னு கொண்டாடுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் படைக்கப்பட்டது. ஆனால் சிவம் மட்டும் படைக்கப்படாதது, இயற்கையாக இருக்கக்கூடியது. அது ஒவ்வொரு காரணத்துக்காக மகாவிஷ்ணுவை இறைவன் படைத்தது 10 அவதாரங்கள். 10 அவதாரத்தினுடைய நோக்கங்கள் என்ன? நான் இந்த 10 அவதாரத்துக்கு ஒரு முறை விளக்கம் சொல்லியிருந்தேன். அது மலேசியா பல்கலைக்கழகத்திலேருந்து சில போனுங்க வந்தது எனக்கு. நாங்கள் படிக்கும்போது தசாவதாரத்தை பற்றி விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்களும் நம்ம மாணவர்களுக்கு சொல்கிறோம். ஆனால் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கல இது வரைக்கும். நீங்கள் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்குறோம், நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையை தெரிஞ்சுக்கணும். உண்மையை தெரியாமல் தடுமாறத்தால் தான் மனுஷனுக்கு கடவுள் தெரியாமையே போயிடுச்சு. எது கடவுள்னே மனிதனுக்கு தெரியல. யார் சொல்கிறது தான் கடவுள்? பல மதங்கள், பல இனங்கள், பல தெய்வங்கள், இதையெல்லாம் கடவுளானா இல்லை. கடவுள்ன்றது ஒரு பொருள், அது சிவம், அது பேரொளி, அது ஓசையும் ஒளியுமா இந்த உலகத்தையும் இயக்குது, நம்மளையும் இயக்குது. அந்த ஓசையும் ஒளியுமா இருக்கிறது தான் அது நியூட்டான், புரோட்டான், எலக்ட்ரான்ட்டு முப்பொருளாக சேர்ந்து இயங்குது. அதே மாதிரி மனிதனுக்குள்ள ஆகாயமும் பூமியும் அசைவற்றுக்குது. ஆனால் மனிதனுக்குள்ள நீர், நெருப்பு, காற்று இது 3 தான் இயக்குது. அப்போது முப்பொருளாக இருந்து இங்கே உலகத்தை இயக்கும் போது அது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், காற்று, சப்தம், நெருப்பு. ஆனால் மனிதனுக்குள்ளே வரும்போது நீர் சேர்ந்துக்குது. அப்போ இந்த முப்பொருளாக இந்த ஒவ்வொரு தோற்றங்கள் உருவானது தான் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அந்த நினைவு நாள். அந்த நினைவு நாளை தான் ஒரு நாள் இப்போ ஹனுமான் நோன்பு நவமி, ராமர் நவமி, முருகர் நவமி அப்படின்ட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அந்த உதயமான நாள், அந்த அவதாரம் பண்ண நாள், அந்த நாளை தான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறதுமா. மனுஷனுக்கு பிறந்த நாள் பண்ணுற மாதிரி தெய்வத்துக்கு நவமி நாள், பிறந்த நாள் பண்ணுறாங்க, ஆரம்ப நாள். அப்படி பண்ணும்போது முதல் உருவம் மனிதன் எங்கேருந்து உருவாகி பூமிக்கு வந்தான் அப்படின்னா நீர்லேருந்து உருவாகி வந்தான். நீரின்றி உலகம் அமையாதுன்னாரு திருவள்ளுவர். தண்ணி இல்லைன்னு சொன்னால் புல் பூண்டு கூட முளைக்காது, ஒரு உயிரினம் கூட வாழாது எது இருந்தாலும். அப்போது மழை ரொம்ப முக்கியம். அப்போ இந்த உயிர் எதுலேருந்து உருவாகுது அப்படின்னா நீர்லேருந்து தான் உருவாகுது. தாயினுடைய கர்ப்பத்திலே நீர் இல்லைன்னா ஒரு குழந்தை இருக்காது. தாயினுடைய கர்ப்பத்திலே நீர் இருக்கணும், அதனால நீர் இல்லை குழந்தைக்கு அப்படின்னும். அப்போ நீர்லேருந்து உருவானது மச்சாவதாரம். அந்த நீர்லேருந்து கரையேறி வந்தது, நீர்லேயே உருவானது ஆமாவதாரம், கூர்மாவதாரம். நீர்லேருந்து கரையேறி வந்தது பன்றி அவதாரம். அந்த பன்றியிலேருந்து முன்னேற்றம் அடைந்தது அவதாரம். அந்த அவதாரத்திலேருந்து அதனால்தான் பக்த பிரகலாதனுக்கு அவதாரமாக கடவுள் எங்கே இருப்பார்னா தூணிலும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார்னு அந்த இரணையனை கொல்றதுக்காக தூணிலேருந்து அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு இரணையனை கொன்னது. அதே மாதிரி பரசுராமர் அவதாரம். ஞானம்னா எப்படிப்பட்டது? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ற மாதிரி பரசுராமனுடைய தந்தை சொல்ல தட்டாத ஒரு பரசுராமர். தாயை வெட்டார் நம்ம கூட தயங்காமல் வெட்டுறார். ஏன்னா தகப்பன் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றதுக்காக.
அப்படிப்பட்ட அவதாரம் வந்தது பரசுராமர். அதுக்கப்புறம் வாமன் அவதாரம், அதுக்கப்புறம் ராம அவதாரம், அதுக்கப்புறம் பலராம அவதாரம், அதுக்கப்புறம் கிருஷ்ண அவதாரம். இப்படி 9 அவதாரங்கள் எடுத்து முடிஞ்சது. 10வது அவதாரம் கல்கி இருக்குது. இந்த 10வது அவதாரம் இன்னும் உதயமாகலை, இப்போ தான் ஆரம்பம். கலியுகத்தில் தான் கல்கி உதயமாகும். கல்கின்னா என்ன? இப்போ நிறைய பேர் நாம் தான் கல்கின்னு சொல்லின்னுக்கிறானுங்க. பிறந்த சாவரவங்களாம் கல்கின்னுக்கிறான். கல்கின்னா காற்றுன்னு அர்த்தம். காற்று கடலுக்குள்ள நீருக்குள்ள கீழே அடியிலேருந்து கிளம்புச்சுன்னு சொன்னால் கடல் நீர் பூமிக்கு வந்துடும். பூமிக்கு வரும்போது பூமி மண்மோட ஆகிடும். ஒன்றும் ஒரு பில்டிங் எதுவும் இருக்காது. 1 மணி நேரத்தில் கடல் உலகத்தை அழிக்கும். இந்த உலகம் எதால் அழிக்கணும்? நீரால் மட்டும்தான் அழியும் ஒரே டைமில். மற்றதெல்லாம் ஒரு பாகம் தான் அழியும். நீரால் மொத்தமாக அழிஞ்சிடும். அந்த நீருக்கு வெளியேறதுக்கு காரணமாகிறது இந்த காற்று. அந்த காற்று தான் கல்கி அவதாரம். அதை போட்டோவில் போட்டிருப்பாங்க, ஒரு ராஜா குதிரை மேலே கத்தி எடுத்துன்னு வர்ற மாதிரி. அதையே சம்மாரம் பண்ணணும், பிரளய காலம்னு பேர் அதுக்கு. அந்த பிரளயம் நடந்தால்தான் கலியுகம் முடிஞ்சு திருப்பி புது ஜனங்கள் துவங்கும், உயிரினங்கள் துவங்கும். அப்போது இடம் தாராளமாக இருக்கும். இப்போ நமக்கே இடம் இல்லை, நிற்கவே. இன்னும் ஒரு 100 வருஷம் 1000 வருஷம் போனால் எப்படி இருக்கும்? அப்போ இது குறைஞ்சால் தானே திருப்பி புது உலகம் வரும்போது தானே நமக்கு திருப்பி வளர்ச்சி வரும். ஒவ்வொரு காலமும் பழசி போய் புதுசு வந்துக்கினே இருக்கும். அது விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, மெஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, ஜனமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அப்படி தான் வரும். அப்போது மாறும்போது தான் அந்த முன்னேற்றங்கள் தெரியும். அது மாதிரி உலகமும் மாறும், உலகமும் அழியும், உலகமும் ஆக்கல் படும். ஆனால் எல்லாத்தையும் இயக்கிறது ஒரே இறைவன் தான். அந்த இறைவன்லேருந்து ஒரு உருவம் வருது, அதனுடைய செயலை செய்து அது மறையுது. அது மாதிரி முருகன்ற ஒரு உருவத்தை சிவபெருமான் உருவாக்கி அதை சூர சம்மாரம் பண்ணி அரக்கர்களிருந்து தேவர்களை காப்பாற்றுறதுக்காக இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறாங்க. அடுத்ததா அறிவின் உச்சம் ஞானமா சுவாமி? அறிவினுடைய உச்சம் ஞானமா? அறிவு வேறா ஞானம் வேறா? அறிவு மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 2 அறிவு இருக்குது. ஒரு அறிவு எல்லாரும் ஒரு அறிவுன்னு நினச்சின்னு வரும். 2 அறிவு இருக்குது. இன்பம் 2 இருக்குது, இரவு பகல் 2 இருக்குது, ஆணு பெண்ணு 2 இருக்குது. அப்போ உலகம் எல்லாம் 2 தானே இயங்குது. ஒன்றா போகும்போது ஏக்கம் போயிடும், 2ஆக இருக்கும்போது இயங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் எல்லா மதத்திலையும் கடவுள் ஒன்றுன்னா இந்து மதத்தில் மட்டும் 2ஆக வச்சிருக்குது. சிவசக்தி, சக்தின்றது உடல், சிவம்ன்றது உயிர். இது 2 இல்லைன்னா இது இயங்காது, 1 இல்லைன்னா 1 இயங்காது, பட்டுக்கும். அதே மாதிரி அறிவு 2 அறிவு. மனத்தோட அறிவு சித்தம், புத்தி, அகங்காரம். சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம், புத்தின்னா ஆலோசனைன்னு, அகங்காரம்னா செயலுன்னு அர்த்தம். அப்போ இந்த முப்பொருளும் சேர்ந்து தான் ஒரு மனுஷனுக்குள்ளே சிற்றறிவாக இருந்து குடும்பத்தை பார்க்கலாம், வேலையை பார்க்கலாம், குழந்தைங்களை காப்பாற்றலாம்ன்ற ஒரு அறிவு. ஆனால் இன்னொரு அறிவு ஆன்மாவோடு இருக்குது, அது பேரறிவு. அந்த பேரறிவில் போகும்போது உலக விஷயத்தெல்லாம் நம்ம மறந்து கடவுள் விஷயத்தை மட்டும், கடவுளுடைய உறவை மட்டும் வச்சுப்போம். உலக உறவுல வந்து வெளிப்பட்டு போயிடுவோம். இதை தான் சித்தர்கள், மகான்கள் மனிதன் ஒதுங்கி நின்னது காரணம். அவன் பேரறிவில் இருந்ததால் மனிதன் கூட உறவாடலை, அவன் பொழப்புக்கு வரல. இப்போ நிறைய சாமியார்கள்லாம் நான் மாதிரி பொழப்புக்கு வந்துட்டாங்கல்ல, அவங்களாம் பொழப்புக்கு வரல. உலகத்துக்கு ஏதாவது சொல்லணும். அப்போ உலகத்துக்கு சொல்லணும்னா இது யாருக்கிட்டேருந்து கிடைச்சா உலகத்துக்கு சொல்லணும்? கடவுள்கிட்டேருந்து வாங்கணும், நம்ம உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக மனிதனை விட்டு விலகி அவங்க தெய்வ ரகசியங்களை அறிஞ்சு இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்கம்மா. அப்படிப்பட்ட அறிவு அது பேரறிவு. அதனால தான் சொன்னான், அந்த அறிவு எப்போ வரும் அப்படின்னா, நான் என்ற அகங்காரம் எப்போ அடங்குதோ அப்போ தாண்டா வரும். அது வரைக்கும் இந்த சிற்றறிவு தான் வேலை செய்யணும். அதனால் அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு. அகங்காரம் அடங்கினா தான் ஐம்புலன் அடங்கும், ஐம்புலன் அடங்கினா தான் பேரறிவு வேலை செய்யும். அதனால் அப்படி வச்சோம். அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஓங்காரத்தில் ஆங்காரம் அடக்கம். ஏமா? ஓங்காரத்தில் ஆங்காரம் அடக்கம், அகங்காரம் அடக்கம். இது ஆமாம். ஏன்னா இப்போ நம்ம நாத பாடம் கொடுக்குறோம், ஜோதி பாடம் கொடுக்குறோம்.
ஜோதி பாடம் கொடுக்கும்போது ஜோதியை பார்க்கும்போது மனசு அந்த இடத்துல நிற்கும். அந்த ஜோதி மறைஞ்ச உடனே திருப்பி மனசு பழைய நிலைக்கு வந்துடும். ஆனால் நாத பாடம் வாங்கும்போது நாத பாடத்தை சீரான முறையில் யார் செய்கிறாங்களோ நாத பாடம் மனிதனை பயம்படுத்தும். அந்த பயத்தால் நிறைய பேர் விட்டுடுறாங்க செய்ய முடியாமல். அந்த பயப்படாமல் அந்த நாத பாதத்தை செய்யும்போது அங்கே அகங்காரன்றதை நாதம் அழிச்சிடும். மனுஷனுக்கு நாதம் அகங்காரத்தை அழிச்சிச்சுன்னு சொன்னால் நான் இருக்கிறன்ற நினைவு போய் இறைவன் இருக்கிறான்ற நினைவு உண்டாயிடும். அப்போ அந்த நினைவு வரணும்னா அந்த அகங்காரம் அழியணும். நான் இருக்கிறேன், நான் செய்கிறேன், என்னால் தான் முடியுன்ற நினைப்பு போயிடும். அதுக்காக அந்த நாதம். அதனால் அகஸ்தியர் சொல்கிறாரு, நீ இறைவனோட கலக்கணும்னா எப்படி இருக்கணும், எதை அடையணும், எதை அடைஞ்சால் அதை அடைய முடியும் அப்படின்னா நாதத்தோட வாழ கற்றுக்கொன்ற. நாதம் வந்துச்சுன்னா சோர் பண்ண முடியாது, ஒருத்தர்கிட்ட பேச முடியாது, ஒரு சவுண்டு வச்சா கேட்க முடியாது, அப்படியே சுண்டு படுக்க சொல்லும். இதெல்லாம் மகான்கள் குகையில் படுத்துங்கன்றான். ஆனால் மனுஷன் படுக்க முடியாது, அவன் வேலைக்கு ஓடணுமே, காலையில் இருந்து கொஞ்சம் சோறாக்கணுமே. அதனால் இவங்களால் அதை முழுமையாக போக முடியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் போகணும், விட்டுடக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா அது பயனே இல்லாமல் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் போகணும். அப்படிப்பட்ட நாதத்தை சொல்கிறாரு, விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும். அதுதான்டா உனக்கு குரு. ஒவ்வொரு மனுஷனுடைய ஆணுனுடைய உடலில் விந்து இருக்குது, ஒரு பெண்ணுனுடைய உடலில் சுரோனிதம் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து, இது ரெண்டும் கீழே நீராகவும் மண்ணாகவும் இருக்குது, மேலே நெருப்பு காற்று சப்தமாக இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது சேர்க்குற ஆற்றல் நாதத்துக்கு தான் உண்டு. அந்த நாதத்தை போய் அதில் சேர்ந்துச்சுன்னா நீ எப்போ இந்த உலகத்தில் ஜனனமான எப்படி ஆனையோ சுத்த பொருளாக அந்த சுத்த பொருளாய் கடவுளோட சேருவ அப்படின்றார். அப்படிப்பட்ட நாதத்தை கை கொள்ளணும், அதை அனுபவிக்கணும். அதை பயம் வந்துடுச்சு, எனக்கு இடிக்குதுங்க, எனக்கு பயமாக இருக்குதுங்க, சத்தம் வருதுங்க அப்படின்னா பயனில்லாமல் போயிடும். அதெல்லாம் அனுபவிக்கணும். 10 நாதம். அதனால் திருமூலர் தசநாதத்தை கேளுன்றார். அப்போ தான் முழு ஞானி ஆக முடியும். ஒரு நாதத்தமும் கேட்காதுமே ஞானின்னு வேஷம் கட்டின்னுக்கிறான். அதனால் நமக்கு அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சீடர்கள்லாம் தெளிவான முறையில் இருக்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும். காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே, போலி வாக்கு